ஒடிசாவைச் சேர்ந்த 31 வயதான இளம்பெண் அனிதா நாயக். இவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காரணம்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். அந்நிறுவனத்திற்கு சொந்தமான குடியிருப்பு பகுதியில் தனது 6 வயது மகனான கணேஷுடன் வசித்து வந்துள்ளார் அனிதா நாயக். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனிதாவின் மகன் கணேஷ் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கவே இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவனை தேடி வந்தனர். இந்நிலையில் காணாமல் போன சிறுவன் காட்டுப் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுவனின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி அனிதா வேலை பார்த்து வரும் தனியார் நிறுவனத்தில் கண்ணுதாஸ் என்பவர் மேலாளராக பணிபுரிகிறார். இவர் தீபாவளி அன்று குடித்துவிட்டு நிறுவனத்தில் தூங்கிக் கொண்டு இருந்ததாகவும் அதனை அனிதா நாயக்கும் அவரது நண்பர்களும் புகைப்படம் எடுத்து தங்களது நிறுவனத்திற்கு அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமான கண்ணுதாஸ் பழிவாங்கும் நோக்கில் அனிதா நாயக்கனின் 6 வயது மகனான கணேசனை கொலை செய்திருக்கிறார். குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள காட்டு பகுதியில் மயில் முட்டை இருப்பதாக கூறி கடத்தி சென்று கொலை செய்ததாக அவர் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் கண்ணுதாஸை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். பழிக்கு பழி வாங்க சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பல்லடம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.